Yes, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் DNA ரெப்ளிகேஷன் வேர் த DNA மேக் இட்ஸ் ஓன் காப்பி இன் த செல். ஸோ இது வந்து டிஎன்ஏல ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸில் தான் நடக்கும், விச் இஸ் கால்ட் அஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஹெலிகேஸ் அப்படின்ற என்சைம் இந்த டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்க டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக ஃபார்ம் பண்ணும், விச் இஸ் கால்ட் அஸ் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஃபர்தராக அது சூப்பர் காயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு டோப்போஐசோமரேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பிரைமேஸ் அப்படின்ற என்சைம் ஆர்என்ஏ பிரைமர்ஸை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக 2 டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்லையும் ஃபிக்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் will extend that RNA primers by adding complementary strands. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா DNA polymerase can act only in 5' to 3' direction. So ஒரு strand which is running in 3' to 5' direction will act as the leading strand where the addition of complementary bases is continuous. ஆனால் இதுவே இன்னொரு strand that is running in 5' to 3' directionல பார்த்தீங்கன்னா இந்த addition of complementary bases is not continuous and it will form fragments. தனித்தனியாக fragments form ஆகும், which is mentioned as Okazaki fragments. Now after this is done, there is an enzyme called DNA ligase. அந்த DNA ligase enzyme என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போ DNA ரெப்ளிகேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. நியூலி ஃபார்ம்டு DNA will have one strand from the parent and one entirely newly formed strand, which is called as semi-conservative model. Thank you, children.